ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல டால்ஃபின்ஸ் பத்தி பார்க்க போறோம். டால்ஃபின்ஸ்னா என்னது, டால்ஃபின்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையிலேயே மனுஷங்களை விட டால்ஃபின்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்களே அது உண்மையா, அண்ட் டால்ஃபின்ஸும் ஃபிஷ்ஷுக்கும் என்ன சம்பந்தம், டால்ஃபின்ஸ் உண்மையிலேயே மீன் வகையா, இது எல்லாத்தையுமே A to Z நம்ம டால்ஃபின்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நியூ மெம்பர் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதுதான் இந்த நியூ மெம்பர், என்னோட பெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஷார்க், ரொம்ப பெரிய ஷார்க். இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் அந்த ஷார்க். எனக்கு ரொம்ப பெருசு, ரொம்ப அடம் பிடிக்கும். ஷார்க்னாலே தெரியும், டேங்க்ல வளர்க்குற ஷார்க்னாலே முட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்க் தான் இது. ஸோ ரொம்ப சின்னதாக குட்டி மீனாக நான் வாங்கி போட்டது இவ்வளோ பெருசாக இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுவே நான் இப்போ பார்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு? நான் ஷார்க்கை காட்டினதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மீன்களுக்கும் டால்ஃபின்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், உண்மையிலே டால்ஃபின்ஸ் மீன் வகையை சேர்ந்ததா அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொன்னேன், கரெக்டா? ஸோ அதுக்கு தான் முன்னாடி நான் இந்த ஃபிஷ்ஷை காட்டிட்டேன். ஸோ நான் இதை வளர்க்குறேன் அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ஃபிஷ்ஷை காட்டினேன். ஸோ இதுதான் நான் வளர்த்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஷார்க். டால்ஃபின்ஸ்னா என்னது, டால்ஃபின்ஸ்க்கும் மற்ற மீன் வகைகளுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையிலே டால்ஃபின்ஸ் மீன் வகையை சேர்ந்ததுதானா, அது ஒரு ஃபிஷ் தானா, ஸோ டால்ஃபின்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, ஸோ மனுஷங்களை விட டால்ஃபின்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்களே அது உண்மையா இல்லையா, ஸோ டால்ஃபின்ஸ் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், உங்களால நம்ப முடியாத அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ டால்ஃபின்ஸ் உண்மையிலே மீன் இனத்தை சேர்ந்ததா அப்படின்றத பத்தி சொல்லணும்னாக்கா, டால்ஃபின்ஸ் மீன் மாதிரி நல்லா வளைஞ்சு கடல்கள்லயோ இல்லாட்டி ஜூலையோ நம்ம பாக்குற மாதிரி மீன்கள் மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு தான் ஸ்விம் பண்ணி போகுது, கரெக்டா? சோ அப்படி ஸ்விம் பண்ணி டால்ஃபின்ஸ் மற்ற மீன்கள் மாதிரி ஸ்விம் பண்ணி போனாலும் அது ஒரு மீன் வகை கிடையாது, அது ஒரு மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்ஃபின்ஸ் மீன் வகை கிடையாது, 100% அது ஒரு மீன் கிடையாது, அது ஒரு பாலூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திமிங்கலம் சொல்லலாம், இல்லாட்டி பேனட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு உயிரினம் இருக்கு, அது ஒன்று சொல்லலாம். சோ இந்த வகையில, இந்த மாதிரி பாலூட்டிகள் வகையில டால்பின்ஸும் இடம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ டால்பின்ஸ் ஒரு பாலூட்டி. சரி, ஓகே, கடல்ல வாழ்றது ஒரு உயிரினம், கரெக்டா? சோ அப்படி இருக்கும் பொழுது டால்பின்ஸ் ஏன் ஒரு பாலூட்டின்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரீசன் இருக்கு. டால்பின்ஸ் சூடான ரத்தம் கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வார்ம்டு பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டால்பின்ஸ்க்கு சூடான ரத்தம் இருக்கு. அண்ட் மற்ற ஃபிஷ் மாதிரி, மற்ற மீன்கள் மாதிரி கில்ஸ் வழியா அது சுவாசிக்காது, அதுக்கு லங்ஸ் இருக்கு, நுரையீரல் வழியா தான் டால்பின்ஸ் பிரீத் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, கில்ஸ் வழியா கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா, இளமையா வாழ்றதுக்காகவே டால்பின்ஸ் பிறப்பெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ்க்கு உடல்ல அதோட பாடியில ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பார்க்கும்போது டால்பின்ஸ் வலுவலு கொலகொலன்னு தான் இருக்கும். ஆனா டால்பின்ஸோட உடம்புல ஹேரே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா டால்பின்ஸ்களுக்கு பாடியில ஹேர் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி டால்பின்ஸ் ஒரு மேமல்ஸ், ஒரு பாலூட்டின்னு சொன்னேன், கரெக்டா? அது ஒரு மீன் வகையே கிடையாது, ஒரு ஃபிஷ்ஷே கிடையாது டால்பின்ஸ். சோ அதே மாதிரி அதோட பாலூட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன்ஸையும் நான் சொல்லிட்டேன். அதுல முக்கியமான ரீசன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதோடைய பாடியில மில்க ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. குட்டிகளுக்காக பாலை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி டால்பின்ஸோட உடம்புல இருக்கிறதா சொல்றாங்க. சோ நம்பவே முடியல, கரெக்டா? இப்போ நம்ம பாக்குற டால்பின்ஸ் எல்லாமே கடல்ல நீந்திட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஜூல அண்ட் ஃபிஷ் பார்க்ல எல்லாம் ஃபிஷ் அக்வாரியம்ல எல்லாம் டால்பின்ஸ் தண்ணியில போட்டு தான் வச்சிருக்காங்க, தண்ணியில நீந்தி போயிட்டு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டால்பின்ஸ் கடல்ல வாழ்ந்த ஒரு உயிரினம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். உங்களால நம்ப முடியுதா? எஸ்,
டால்பின்ஸ் வந்து முழுக்க முழுக்க நிலத்துல லேண்ட்ல வந்து வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு நான் சொல்றாங்க. சோ இப்பதான் டால்பின்ஸ் எல்லாமே தண்ணியில நீந்தி போய்கிட்டு இருக்கு, தண்ணியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டால்பின்ஸ் எல்லாமே லேண்ட்ல வாழ்ந்துச்சுங்க. சோ லேண்ட்ல வந்து எப்படி வாழ்ந்துச்சுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸுங்களுக்கு வந்து சின்ன சின்ன கால்கள் இருக்குமா, அந்த ஒவ்வொரு கால்கள்லயுமே பாத்தீங்கன்னாக்கா கால்களுடைய அந்த முடிவுல வந்து விரல்கள் இருக்கும் சொல்றாங்க டால்பின்ஸ்க்கு. நம்பவே முடியல கரெக்டா. சோ அந்த விரல்கள், அந்த ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து டால்பின்ஸ் வந்து லேண்ட்ல சர்வே பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது டால்பின்ஸ் உடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மூதாதையர்களுக்கு அப்புறம் தான் வந்து டால்பின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் டால்பின்ஸா உருமாறி அதுங்க தண்ணிக்குள்ள இன்னைக்கு வாழ ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆனா 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டால்பின்ஸுடைய மூதாதையர்கள்னு சொல்லலாம். அந்த மூதாதையர்கள் இருந்து வந்ததுதான் வந்து டால்பின்ஸ். சோ அந்த மூதாதையர்களுக்கு வந்து கால்கள் இருக்குமா, அந்த கால்களுடைய முடிவுல விரல்கள் இருக்குமா. சோ அதை வச்சுதான் வந்து லேண்ட்ல சர்வே பண்ணாங்களா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அவங்க அந்த மூதாதையர்கள் வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னா, நிலத்தை விட லேண்டை விட வாழ்றதுக்கு ரொம்ப ஏத்த இடம் தண்ணி தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் டால்பின்ஸ் வந்து தண்ணியில வாழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற டால்பின்ஸுடைய மூதாதையர்கள் 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கால்களோட அதுவும் விரல்களோட இருந்ததா நான் சொன்னேன். அதுவும் லேண்ட்ல தான் சர்வே பண்ணாங்க, தண்ணியே அப்போ தண்ணியில வாழலன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த தோண்டி பார்த்த படிமங்கள்ல கிடைச்ச அந்த எலும்பு கூடுகள் இருக்கும் கரெக்டா. சோ அந்த படிமங்கள்ல வந்து அந்த கால்களுடைய விரல்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நல்ல அடல்ட்டா இருக்கிற டால்பின்ஸ் வந்து நம்ம புடிச்சிட்டு வந்து அதனுடைய எலும்பை நம்ம செக் பண்ணா கூட அதுல கூட 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மூதாதையர்களுக்கு இருந்தது இல்லையா கால்களுடைய விரல்கள். சோ அது இப்போ அடல்ட்டா இருக்கிற, நம்ம காலத்துல அடல்ட்டா வளர்ந்திருக்கிற டால்பின்ஸ்களுக்கும் இருக்கிறதா சொல்றாங்க, அந்த எலும்புகள்ல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே தூக்கம் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம அதுங்களோட வேலையை, இந்த உலகத்திலேயே தூக்கம் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம அவங்க வேலையை அவங்களாலே 15 நாளைக்கு கேப்பை விடாம செய்ய முடியும்னா அது டால்பின்ஸ்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2012 நடந்த ஆராய்ச்சியில டால்பின்ஸ் மட்டும்தான் 15 நாளைக்கு தூக்கம் இல்லாம, ரெஸ்ட் இல்லாம அதனுடைய எதிரொலி இருப்பிட திறன் சொல்லுவாங்க. அதாவது வாட்டருக்குள்ள அது சர்வே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டால்பின்ஸுக்கு இன்னொரு டால்பின் வந்து விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ள நீங்க கேட்டிருப்பீங்க கரெக்டா. சோ அது மாதிரி அந்த மாதிரி விசில் கொடுக்கறதுல இருந்து அதனுடைய வேலைகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட் எடுக்காம தூங்காம 15 நாளைக்கு கண்டினியூவா அதால ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி எதிரொலி இருப்பிட திறன், அந்த விசில் கொடுக்குது இல்லையா, அதை வந்து 15 நாளைக்கும் ரெஸ்ட் இல்லாம தூக்கம் இல்லாம செய்ய முடியும்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, பேசிக்காவே டால்பின்ஸ்களுக்கு தூக்கம் தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் காட் அந்த டால்பின்ஸை படைச்சிருக்காரு. சோ டால்பின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி அதால தூங்காம இருக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ் வந்து அதனுடைய மூளையினுடைய ஒரு பகுதியை வந்து ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணி அந்த சைடை மட்டும், அந்த ஒரு பகுதியை மட்டும் தூங்க வச்சிடுமா. அந்த டால்பின்ஸே அந்த மூளையினுடைய ஒரு பகுதியை வந்து தூங்க வச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் மூலியமா தான் டால்பின்ஸ்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காம தூக்கம் இல்லாம அதுங்களால வேலை பண்ண முடியுது. டால்பின்ஸ்களுக்கு இந்த பவர்லாம் தேவையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டால்பின்ஸ்களுக்கு இந்த பவர்லாம் சும்மா ஒன்னும் கடவுள் கொடுத்துடல. டால்பின்ஸ்களுக்கு வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டால்பின்ஸ்களால வந்து கடல்ல பிரீத் பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது. அதனால கடலை விட்டு மேல வந்துதான் அதுங்களால வந்து சுவாசிக்க முடியும், பிரீத் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் கடலுக்குள்ள போயிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னாக்கா மூழ்கிடவும் கூடாது. அது தூங்கிடுச்சுன்னா வந்து மூழ்கிடும் கரெக்டா. சோ மேல வந்து கடலுக்கு மேல வந்து சுவாசிக்கணும். அட் த சேம் டைம் கடலுக்குள்ள போயிடுச்சுனாக்கா அது அப்படியே தூங்கிடுச்சுனாக்கா மூழ்கி போயிடும். ஏன்னா மேல அடிக்கடி போயிட்டு சுவாசிச்சுட்டு வரணும் கரெக்டா. சோ அதனாலதான் இந்த பவர் ஆக்சுவலா அதுங்களுக்கு இருக்கிறது ஒரு நல்லதுன்னு வந்து சயின்டிஸ்டும் வந்து சொல்றாங்க. அண்ட் அட் சேம் டைம் வந்து பிறந்த கொஞ்ச நேரமா ஆன அந்த டால்பின்ஸோட குட்டி, அந்த பேபிஸ் இருக்கும் இல்லையா, சோ டால்பின்ஸோட பேபிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில வாரங்களுக்கு வந்து தூங்கவே தூங்காதுன்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெரிய பெரிய டேஞ்சரஸான அனிமல்ஸ், டேஞ்சரஸான ஃபிஷ், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வேல்ஸ் இருக்கும் அண்ட் ஷார்க் இருக்கும். சோ இந்த மாதிரியான விலங்குகளால, இந்த மாதிரியான ஃபிஷஸ்னால வந்து அதுங்க தாக்கப்பட்டக்கூடாது, வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டால்பின்ஸுங்க வந்து தூங்கவே தூங்காது, பிறந்ததுல இருந்தே அதுங்க தூங்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ நாளாக அது பழகி போய் டோட்டலாவே டால்பின்ஸுங்க வந்து தூங்குறதே நின்று போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பிறக்கிற டால்பின் பேபிஸ் வந்து மற்ற விலங்குகள் கிட்ட நம்ம சிக்கிடக்கூடாது, மற்ற விலங்குகள் நம்மளை வந்து வேட்டையாடிடக்கூடாது, நாம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்காம இருந்து வாழ்நாள் முழுசா தூங்காமலே அது போயிடுது. இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா மேமல்ஸா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அண்ட் ஃபிஷஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து
டூத் பற்கள் வந்து இருக்கு கரெக்டா. ஆனா இந்த உலகத்திலே வந்து பல்லு எதுக்குடா இருக்கு அப்படின்னு தெரியாத ஒரு விலங்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டால்பின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டால்பின்ஸ்களுக்கு வந்து பல்லு இருக்கு, ஆனா அது இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பேபிஸ் மாதிரி தான். என்னதான் அடல்ட்டா வளர்ந்த ஒரு டால்பின்ஸா இருந்தாலுமே அதுங்களுமே வந்து ஒரு பேபி மாதிரி தான். அந்த பல்லு இருக்குன்னு தான் பேரு, ஆனா டால்பின்ஸ் அந்த பற்களை யூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பல்லு எதுக்காக அதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதோடைய உணவு இறைன்ஸ் அதோடைய ஃபுட்டை வந்து என்ன பண்ணுனாக்கா புடிச்சு அதை வந்து அசைச்சு தான் முழுங்குமே தவிர கடிச்சு, அதாவது என்ன சொல்றது, மென்னு சாப்பிடாது அப்படின்னு சொல்றாங்க. டால்பின்ஸ் வந்து பல்லுக்களை யூஸ் பண்ணி மென்னு அதோடைய உணவை வந்து முழுங்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பல்லு இருக்கிறதுக்கான ஒரே ரீசனே வந்து அதோடைய இறையை வந்து கொஞ்சம் புடிச்சு வச்சுக்கிறதுக்காக தான், கிரிப்பா புடிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள இறக்கிறதுக்காக தான் அந்த பல்லை யூஸ் பண்றதா சொல்றாங்க. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ் வந்து மெல்றது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ் ரொம்ப நேரம் வந்து கடலுக்குள்ளே இருக்க முடியாது கரெக்டா. மேல போயிட்டு வந்து சுவாசிச்சுட்டு பிரீத் பண்ணிட்டு தான் கடலுக்குள்ள மறுபடியும் வர முடியும். சோ அப்பப்போ மேல போயிட்டு வரணும் கரெக்டா. சோ ஒரு உணவை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கரெக்டா, மென்னு சாப்பிடுறதுக்கு. சோ அதுக்காக தான் வந்து ரொம்ப நேரம் மென்னுட்டே இருந்தா அதில் பிரீத் பண்ண முடியாது, மேல போயிட்டு வரணும் கரெக்டா. சோ அது புடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அசிச்சு ஒரேடியா முழுங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மேல போய் பிரீத் பண்ணாத வேலைக்கு ஆகும். சோ டால்பின்ஸ்களுக்கு என்னதான் டூத் பற்கள் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி மென்னு உணவை சாப்பிடாது. பற்கள் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் உணவை அசைச்சு அதாவது கடலோட தரைமட்டத்துல போட்டு தேய்ச்சி அதை வந்து சக்கையாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முழுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ டால்பின்ஸ்களுக்கு பற்களை யூஸ் பண்ண தெரியாது. இந்த உலகத்திலேயே தூக்கம் இல்லாம ரெஸ்ட் இல்லாம அவங்க வேலையை அவங்களாலே 15 நாளைக்கு கேப்பை விடாம செய்ய முடியும்னா அது டால்பின்ஸ்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2012 நடந்த ஆராய்ச்சியில டால்பின்ஸ் மட்டும்தான் 15 நாளைக்கு தூக்கம் இல்லாம ரெஸ்ட் இல்லாம அதனுடைய எதிரொலி இருப்பிட திறன் சொல்லுவாங்க, அதாவது வாட்டருக்குள்ள அது சர்வே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டால்பின்ஸுக்கு இன்னொரு டால்பின் வந்து விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ள நீங்க கேட்டிருப்பீங்க கரெக்டா. சோ அது மாதிரி அந்த மாதிரி விசில் கொடுக்கறதுல இருந்து அதனுடைய வேலைகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட் எடுக்காம தூங்காம 15 நாளைக்கு கண்டினியூவா அதால ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி எதிரொலி இருப்பிட திறன் அந்த விசில் கொடுக்குது இல்லையா, அதை வந்து 15 நாளைக்கும் ரெஸ்ட் இல்லாம தூக்கம் இல்லாம செய்ய முடியும்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, பேசிக்காவே டால்பின்ஸ்களுக்கு தூக்கம் தேவை கிடையாது. அந்த மாதிரி தான் காட் அந்த டால்பின்ஸை படைச்சிருக்காரு. சோ டால்பின்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி அதால தூங்காம இருக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ் வந்து அதனுடைய மூளையினுடைய ஒரு பகுதியை வந்து ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணி அந்த சைடை மட்டும், அந்த ஒரு பகுதியை மட்டும் தூங்க வச்சிடுமா. அந்த டால்பின்ஸே அந்த மூளையினுடைய ஒரு பகுதியை வந்து தூங்க வச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் மூலியமா தான் டால்பின்ஸ்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காம தூக்கம் இல்லாம அதுங்களால வேலை பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, டால்பின்ஸ் யூஎஸ் மிலிட்டரியில இருந்திருக்கு. நம்ப முடியுதா? எஸ், டால்பின்ஸை வந்து ராணுவத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு மேமல்ஸ் அப்படிங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்ட ராணுவம் யூஎஸ் கவர்மெண்ட் யூஎஸ் மிலிட்டரி வந்து டால்பின்ஸை வந்து அவங்களுடைய ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, அதை வந்து உபயோகப்படுத்திருக்காங்க. இப்படி வெடிகுண்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நாயோட மோப்ப சக்தி வச்சு யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த டால்பின்ஸினுடைய எதிரொலி அதுங்க வந்து சிக்னல் எப்படி கொடுக்குது கடலுக்குள்ள கொடுக்குது இல்லையா. சோ ஒரு மனுஷன் கடலுக்குள்ள விழுந்துட்டாலே டால்பின்ஸ் வந்து ஒண்ணு கூடி சேர்ந்து அதை காப்பாத்தி அந்த மனுஷனை கரைக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மேமலை வந்து யூஎஸ் மிலிட்டரி வந்து கடற்படை வந்து டால்பின்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கடலுக்குள்ள இருக்கிற அந்த சுரங்கங்கள் அண்ட் கடலுக்குள்ள வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஆபரேஷன் ஏதாவது பண்றதா இருந்தா டால்பின்ஸை வந்து கடலுக்குள்ள என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு பண்றதுக்கு இருக்கோ அது டால்பின்ஸ் மூலமா யூஸ் பண்ணி அதை நிறைவேற்றிக்கிட்டதா சொல்றாங்க. சோ இங்கிலீஷ்ல எக்கோ லொகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேலைக்காக தான் வந்து டால்பின்ஸை யூஎஸ் மிலிட்டரி யூஎஸ் கவர்மெண்டே வந்து டால்பினை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டால்பின்ஸை பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ் எப்பவுமே வந்து குழுவா தான் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டால்பின்ஸுங்க வந்து என்னைக்குமே வந்து எந்த விஷயத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, வேட்டையாட போறதா இருந்தாலும் சரி, அண்ட் ஏதாவது ஒரு மீட்டிங் அவங்களுக்குள்ளே வந்து மீட்டிங் இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே விளையாட்டு இருக்கட்டும், அண்ட் அவங்க குழுவில் இருக்கிற பெண் டால்பின்ஸை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவங்க குழுவில் இருக்கிற மற்ற புது டால்பின்ஸை குழுவில் இணைச்சிக்கிறதா இருக்கட்டும், அவங்க கேங்குக்குள்ள சேர்த்துக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் ஒர்க்கோட தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த உலகத்திலே வந்து ஒத்துமை அப்படின்னாலே அது டால்பின் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒத்துமைக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மனுஷன் கரெக்டா. சோ டால்பின்ஸ்னாலே ஒற்றுமையை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வேலையா இருந்தாலுமே வந்து ஒன்னாதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே வந்து பேர் சொல்லி கூப்பிடுறதா வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டால்பின்ஸ் என்னைக்குமே கடலுக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எதிரொலி அனுப்பும். அதாவது
இந்த மாதிரி தான் வந்து சவுண்ட் வரும் டால்பின்ஸ்க்கு. ஸோ இது வந்து மற்ற டால்பின்ஸை வந்து கூப்பிடுறதுக்காக பயன்படுத்துறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மைதான். ஆனா வந்து அது எந்த டால்பின்ஸை வந்து கூப்பிடுதோ அந்த டால்பின்ஸை மட்டும்தான் அது கூப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல வந்து டால்பின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அங்க தனியா தூரத்துல ஒரு டால்பின்ஸ் இருக்கு, தனியா அது மட்டும் இருக்கு அப்படின்னாக்கா, இங்க இருந்து ஒரு டால்பின்ஸ் வந்து சிக்னல் கொடுத்து விசில் அடிக்குது அப்படின்னாக்கா, அங்க தூரத்துல இருக்கிற தனியா இருக்கிற டால்பின்ஸை கூப்பிட்டா அது மட்டும் விசில் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப கூட்டத்துல நல்ல கூட்டமா இருக்கிற ஒரு டால்பின்ஸ் மத்தியில கூட்டத்துல இருந்து ஒரு டால்பின் வந்து விசில் அடிச்சு ஒரு டால்பினை வந்து கூப்பிடுது. அதாவது தூரத்துல தனியா இருக்கிற ஒரு டால்பினை கூப்பிடுது. ஆனா வந்து இங்க இருக்கிற எந்த டால்பின் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா வந்து இந்த டால்பின் வந்து அதை தான் கூப்பிடுது அப்படிங்கறத வந்து விஞ்ஞானிகள் வந்து கடலுக்குள்ள வந்து மிஷின்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி அதோட ஒலி வந்து என்ன மாதிரியான ஒலி, எந்த டால்பின் அது கூப்பிடுது, உண்மையிலே வந்து சும்மா வேணுட்டே வந்து ஒலி எழுப்புதா இல்லாட்டி ஏதாவது ஒரு டால்பின் அது குறிப்பிட்டு கூப்பிடுது அப்படிங்கறத செக் பண்ணதுல பொதுவுல அது வந்து கூப்பிடல. ஒரு டால்பின் அது கூப்பிடணும்னு முடிவு பண்ணா அந்த டால்பினை மட்டும்தான் கூப்பிடுது. சோ நிறைய டால்பின்ஸ் ஒரு இடத்துல குமிஞ்சு இருக்கு அப்படின்னாக்கா அந்த குமிஞ்சு கூட்டமா இருக்கிற டால்பின்ஸ்களுக்கு இடையில ஒரு டால்பின் ஒரு 100 டால்பின் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு டால்பின் மட்டும் தூரத்துல தனியா இருக்கிற டால்பினை மட்டும் குறி வச்சு கூப்பிட்டதா சொல்றாங்க. அந்த தூரத்துல இருக்கிற அந்த டால்பின் இதுக்கு ரிப்ளை பண்றதாவும் சொல்றாங்க. ஏனோதானு இப்போ அதுக்கு கத்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து சாதாரண ஒரு உயிரினம் தான், ஏனோதானு கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு டால்பின் வந்து ஒரு டால்பின் எந்த டால்பினுக்கு அது கூப்பிடணும்னு நினைக்குதோ அந்த டால்பினை மட்டும் தான் அது கூப்பிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ்ல வந்து ஒரு வகை 2 வகை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 40 வகையான டால்பின்ஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது 40 டைப்ஸ் ஆஃப் டால்பின்ஸ், 40 வகைகள் வந்து டால்பின்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் வந்து ஆண் டால்பின்ஸ் ஒரு நேம் வச்சும் பெண் டால்பின்ஸ் ஒரு நேம் வச்சு சொல்றாங்க. அதாவது மேலுக்கு ஒரு பேரும் ஃபீமேல் டால்பின்ஸ்க்கு ஒரு பேரும் இருக்கு. அப்போ பசுமாடை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி காளை மாடு என்னன்னு சொல்லுவோம், புல்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பெண் டால்பின்ஸ் வந்து கவு டால்பின் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் அதாவது மேல் டால்பின்ஸ் வந்து புல் டால்பின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அண்ட் டால்பின்ஸ்க்கு இந்த உலகத்திலே எந்த விலங்குகளுக்கும் இல்லாத வகையில 2 இறப்பை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 2 இறப்பை. ஒரு இறப்பை எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, உணவு வந்து வாய் வழியா எடுத்துக்கிட்டு உள்ள வந்து டைஜஸ்ட் பண்ற உணவை சேகரிக்கிறதுக்கு ஒரு இறப்பை, அண்ட் அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு செரிமானப்படுத்துறதுக்கு இன்னொரு இறப்பை. ஆக மொத்தம் 2 இறப்பை வந்து டால்பின்ஸ்களுக்கு மட்டுமே இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டால்பின்ஸ்னால கிட்டத்தட்ட 1000 அடி அதாவது 1000 ஃபீட் வரைக்கும் வந்து கடல்ல வந்து நீந்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது 1000 ஃபீட் வரைக்கும் நீந்த முடியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னாக்கா அதோடைய படைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ இதன் காரணமாகவே வந்து ராணுவம் யுஎஸ் அந்த கவர்மெண்ட் யுஎஸ் மிலிட்டரி சொன்ன இல்லையா, அந்த யுஎஸ் மிலிட்டரி வந்து இத ஒரு காரணமா வச்சு கூட டால்பின்ஸ் வந்து அவங்க மிலிட்டரியில யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா வந்து 1000 அடி ஆழம் வரைக்கும் டால்பின்ஸால நீந்த முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அதுக்கு 230 பற்கள் இருக்கு. அதாவது 230 டூத்ஸ் இருக்கு. 230 பற்கள் இருந்தாலும் அதோடைய ஃபுட், அதோடைய உணவு வந்து அது வந்து கடிச்சு சாப்பிடாது, அப்படியே தான் முழுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி டால்பின்ஸ் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, டால்பின்ஸ் அதோட கூட்டத்துல ரொம்ப வயசாகி சாகிற நிலைமையில இருக்கிற டால்பின்ஸ்கள் அண்ட் மற்ற பெண் டால்பின்கள் அண்ட் கூட்டத்துல வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற டால்பின்ஸ் அண்ட் காயம் அடைஞ்சிருக்கிற டால்பின்ஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல அடல்ட்டா வளர்ந்துருக்கிற டால்பின் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? இந்த காலத்துல மனுஷனே ஒருத்தருக்கு ஒருத்தன் உதவி பண்ணிக்க மாட்டான். ஆனா என்ன ஏதுன்னு தெரியாம அதோடைய எண்ணம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா டால்பின் போய் அது சாகர நிலைமையில இருக்கும்போது கூட அது வந்து தூக்கி நிறுத்துமா, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டால்பின் வந்து அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மனம் படைச்சதா சொல்றாங்க. ஸோ டால்பின்ஸ் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேபின்னு சொல்லலாம். என்னதான் அது வளர்ந்துட்டாலுமே அதோடைய மனசு வந்து அது மனசாக இருக்கட்டும், அது சாப்பிட்ற விதத்துல கூட கடிச்சு சாப்பிடாம விழுங்குறதா இருக்கட்டும், அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்பொழுது மனுஷனை காட்டிலும் வந்து டால்பின்ஸ் தான் வந்து இந்த உலகத்திலே பெஸ்ட் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா? சோ மனுஷன் வந்து இந்த உலகத்திலே புத்திசாலியான ஒரு ஜீவன். அண்ட் மனுஷனுக்கு அடுத்து இந்த உலகத்திலே புத்திசாலி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா டால்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேற ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரோட லிங்க் அது எல்லாமே நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதுக்குள்ள போனீங்கன்னா அக்கௌண்ட் வரும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். And thanks for watching this video and have a great time.